வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அம்மா மினி கிளினிக் திட்டத்தை மீண்டும் தொடர முடியாது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 38 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை. மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி RSS அமைப்பு பேரணி நடத்தும் போது கெட்டுப்போகாத சட்டம் ஒழுங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டில் கெட்டுப்போகுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கேள்வி. பல் பிடுங்கிய விவகாரத்தில் பல்பீர் சிங் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். விசாரணையை தொடங்க CBCID காவல்துறையினருக்கு தமிழக அரசு அனுமதி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு. ராகுல் காந்தி உறுதி. அம்மா மினி கிளினிக் திட்டத்தை மீண்டும் தொடர முடியாது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அம்மா மினி கிளினிக் திட்டம் மற்றும் நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஆகிய திட்டங்கள் குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார். அப்போது பேசிய அவர், அம்மா மினி கிளினிக் என்பது ஓராண்டுக்கான திட்டமாக கொண்டுவரப்பட்டது. அந்த திட்டம் முடிந்துவிட்டது. அதை மீண்டும் தொடரவும் முடியாது. அதே சமயம் நகர்ப்புற நலவாழ்வு மையம் என்பது 5 ஆண்டுக்கான திட்டம். இந்த திட்டம் 5 ஆண்டுகளில் நிறைவு பெற்றாலும் அதனை நீட்டிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். இவ்வாறு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 38 பேரை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 38 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அக்டோபர் மாதம் 14, 28 ஆகிய தேதிகளில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்தனர். அவர்களை வவுனியா சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு இன்று மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீது மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். மீனவர்களை நிபந்தனையுடன் விடுதலை செய்ய நீதிபதி சஜித் உத்தரவிட்டார். இதனை அடுத்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 38 பேரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். விடுதலை செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 38 பேரும் ஓரிரு நாட்களில் விமானம் மூலம் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. படகுக்கான விசாரணை டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெறும். அன்றைய தினம் படகு உரிமையாளர்கள் ஆஜராக நீதிபதி சஜித் உத்தரவிட்டார். தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வரும் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 58.15 அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்துக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் கடந்த மாதம் 10ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு 8424 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 58.15 அடியாக உயர்ந்தது. அணையில் இருந்து வினாடிக்கு 250 கன அடி தண்ணீர் குடிநீர் தேவைக்காக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி RSS அமைப்பு பேரணி நடத்தும் போது கெட்டுப்போகாத சட்டம் ஒழுங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டில் கெட்டுப்போகுமா என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாடு தொடர்பான இடத்தை தேர்வு செய்வதற்காக VCK தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திருமாவளவன், வரும் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி ஜனநாயகம் வெல்லும் மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் T. ராஜா, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். தமிழ்நாடு திமுக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் இதில் பங்கு பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி RSS ஆகிய கட்சிகள் பேரணி நடத்துகிறது. அவர்களால் கெட்டுப்போகாத சட்டம் ஒழுங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டில் கெட்டுப்போகுமா? தமிழ்நாட்டில் பாஜக கட்சியின் கூட்டங்களுக்கு 1% கூட கட்சியினர் வருவதில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. அவர்கள் கூட்டணி கட்சியிடமும் ஜாதி அமைப்பிடமும் ஆள் பிடிக்கிறார்கள்.
பெரியார் சிலையை அகற்றுவோம் என்பது மணலை கயிறாக திரிப்போம், வானத்தை வில்லாக வளைப்போம் எனும் கூற்றை போல் உள்ளது. பெரியார் சிலையை அகற்ற முடியாது. இது பரபரப்புக்காக ஊடக கவனத்தில் இருப்பதற்கான பேச்சாகும். தமிழ்நாட்டில் இதெல்லாம் எடுபடாது. இவ்வாறு விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது என்பது புரட்சிகர நடவடிக்கை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் அனைத்து மாநிலங்களிலும் இதை செயல்படுத்துவோம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. ராகுல் காந்தியும் தொடர்ந்து இதற்கு ஆதரவாக பேசி வருகிறார். இந்நிலையில் பாஜக ஆட்சியில் உள்ள மத்திய பிரதேசத்தின் சத்னா பகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். மாநிலத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எத்தனை பேர் உள்ளனர் என்பது துல்லியமாக அறிவிக்கப்படும். இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் நலத்திட்டங்கள் உருவாக்கப்படும். இது ஒரு புரட்சிகரமான மக்களின் வாழ்க்கையை மாற்றும் நடவடிக்கை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் அனைத்து மாநிலங்களிலும் இதை செயல்படுத்துவோம். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் தேசிய அளவிலும் இதே போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்படும். இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை பேர் நாட்டில் உள்ளார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் மோடி கருதுகிறார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சரியான முறையில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்படாதது போன்ற காரணத்தால் சிறு நடுத்தர தொழில்களும் வர்த்தகர்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் நாட்டில் வேலையின்மையும் அதிகரித்துவிட்டது. பெரும் தொழிலதிபர்கள் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில்லை. சிறு குறு நடுத்தர தொழில்கள்தான் அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பளித்து வருகின்றன. இவ்வாறு அவர் தெரிவித்தார். பல் பிடுங்கிய விவகாரத்தில் பல்பீர் சிங் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணையை தொடங்க சிபிசிஐடி காவல்துறையினருக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் விசாரணை கைதிகளின் பற்களை ஏஎஸ்பியாக இருந்த பல்பீர் சிங் பிடுங்கிய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிறு சிறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை பல்பீர் சிங் மற்றும் காவல்துறையினர் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக வீடியோக்களை பாதிக்கப்பட்டவர்கள் வெளியிட்டனர். இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக அமுதா ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு உயர்மட்ட விசாரணை குழுவின் பரிந்துரையின் பேரில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. மேலும் இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் பல்பீர் சிங் மீது 3 பிரிவுகளின் கீழ் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல்பீர் சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த பல் பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் இருந்தனர். இதனிடையே பல்பீர் சிங் ஐபிஎஸ் அதிகாரி என்பதால் அவரிடம் விசாரணை நடத்த அனுமதி கேட்டு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு தேர்வாணையத்துக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் கடிதம் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் பல்பீர் சிங் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணையை தொடங்க சிபிசிஐடிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழக மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழில் பேசி காணொலி ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் தீபாவளி திருவிழா அதர்மத்தின் மீதான தர்மத்தின் வெற்றியையும் இருளின் மீதான ஒளியின் வெற்றியையும் குறிக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நமது சனாதன தத்துவத்தின் உண்மையான வெளிப்பாடு இது. உலகெங்கிலும் உள்ள பாரதவாசிகள் மதம் மொழி வேறுபாடின்றி ஒரே குடும்பமாக தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள், இனிப்புகள், பட்டாசுகள் மற்றும் பிற பரிசுகளை வாங்க நாம் உறுதிமொழி எடுப்போம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மற்றும் பாதுகாப்பான தீபாவளி வாழ்த்துக்கள். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள், இனிப்புகள், பட்டாசுகள் மற்றும் பிற பரிசுகளை வாங்க உறுதிமொழி எடுப்போம். சமீபத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி மற்றும் சாத்தூரில் உள்ள பட்டாசு மற்றும் தீப்பெட்டி வேலை செய்யும் தொழிற்சாலைகளுக்கு சென்று நம்ம தீபாவளியை ஒளிர் செய்ய பெண் தொழிலாளிகளின் உழைப்பு நேரில் பார்த்தேன். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை வாங்கி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
வருகிற சட்டசபை தேர்தலை ஒட்டி மத்திய பிரதேசத்தில் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் வரும் 17ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மக்களிடையே பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி ஓட்டு சேகரித்து வருகின்றன. இந்நிலையில் ஆளும் கட்சியான பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மாநில முதல் மந்திரி சிவராஜ் சிங் சவுகான், மாநில பாஜக தலைவர் VT சர்மா ஆகியோர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். அதில் பல்வேறு வாக்குறுதிகள் மற்றும் செயல் திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும். கோதுமை 1 குவிண்டால் ரூபாய் 2700க்கும், நெல் ரூபாய் 3100க்கும் கொள்முதல் செய்யப்படும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். லட்லி பெஹ்னா யோஜனா மற்றும் உஜ்வாலா திட்ட பயணிகளுக்கு ரூபாய் 450க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய பிரதேச தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் மத்திய பிரதேச மருத்துவ அறிவியல் நிறுவனம் ஆகியவற்றை கட்ட உள்ளதாகவும் வாக்குறுதி கொடுத்துள்ளது. அயோத்தியில் தீபாவளியை முன்னிட்டு 24 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சுமார் 24 லட்சம் அகல் விளக்குகளை ஏற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கங்கை நதிக்கரை, அயோத்தி ராமர் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோவில்கள், மடங்கள் உள்ளிட்ட இடங்களில் விளக்குகளை ஏற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது அயோத்தியில் சுமார் 15 லட்சத்திற்கும் அதிகமான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இந்நிலையில் இந்த ஆண்டு 24 லட்சம் அகல் விளக்குகளை ஏற்றுவதற்கான பணியில் ஏராளமான தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் 60 மாநகர சிறப்பு பேருந்துகள் இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி முடிந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகளில் சொகுசு பேருந்து கட்டணம் வசூலிக்க போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் உரிய வழித்தட பெயர் பலகை சரிவர பொருத்தியும் பயணச்சீட்டுகள் 100% அதிகப்படுத்தியும் இயக்க போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் வரும் 13 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நியாய விலை கடைகள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்கியது. இந்நிலையில் விடுமுறையின்றி நியாய விலை கடை பணியாளர்கள் பணிபுரிந்து வருவதால் மாற்று நடவடிக்கையாக அவர்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. அதன்படி நவம்பர் 3 மற்றும் 10ஆம் தேதி வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டதை ஈடு செய்யும் விதமாக 13 மற்றும் 25 ஆகிய நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி 1 கிராம் தங்கத்தின் விலை 6109க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை 44,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை 1 ரூபாய் குறைந்து 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 76,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கூட்டுறவு பொதுத்துறை சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு 10% போனஸ் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வேளாண்மை உழவர் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் உள்ள 16 கூட்டுறவு மற்றும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் 6103 தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இந்த ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மாற்றுத்திறனாளி மாணவர்களை ஊக்கப்படுத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மாற்றுத்திறனாளி மாணவிகளுடன் இணைந்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இப்பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுக்கு
கல்வி, விளையாட்டு, தனித்திறன் போட்டி, தேர்வுகளில் கவனம் செலுத்துவதுடன் மனிதாபிமானத்துடன் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையை கற்றுக் கொடுக்கும் வகையில் கோபி பகல்நேர பராமரிப்பு மையத்தில் கல்வி கற்று வரும் மாற்றுத்திறன் கொண்ட 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் கடந்த 9 ஆண்டுகளாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை கொண்டாடி இனிப்புகள், புத்தாடைகள், பட்டாசுகளை வழங்கியும் கலை நிகழ்ச்சி மூலம் உற்சாகப்படுத்தி மத்தாப்புகளையும் புஸ்வானங்களை கொளுத்தி பட்டாசுகளை வெடித்து சிறப்பாக 10வது ஆண்டாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நீட் பயிற்சி மையத்தை தொடர்ந்து செயல்படுத்த கால்ஸ் நிறுவன இயக்குனர் GNS ராஜசேகரன் ரூபாய் 5 லட்சம் நிதி உதவி அளித்துள்ளார். தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பினை தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தொழிலதிபர்கள் நிதி உதவி அளிப்பதன் மூலம் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு நனவாகும் என தெரிவித்து இருந்தார். இதனை அறிந்த கால்ஸ் நிறுவன இயக்குனர் GNS ராஜசேகரன் ரூபாய் 5 லட்சத்தை நீட் பயிற்சி பெறும் மாணவர்களின் நலனுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் காசோலையாக வழங்கினார். சேலம் மாவட்டம் வீரகனூரில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி களை கட்டிய ஆட்டுச்சந்தை ஆடுகள் விற்பனைக்கு வந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் நாளை தீபாவளி பண்டிகை என்பதால் வீரகனூரில் இன்று நடைபெற்ற கால்நடை சந்தையில் ஆடு மாடுகளை விற்பனை செய்வதற்காக ஏராளமான விவசாயிகள் சுமார் 1000கணக்கான ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தனர். தீபாவளிக்காக அதிக அளவில் குவிந்ததால் ஆட்டுச்சந்தை களை கட்டியது. 500 ரூபாய் விலையேற்றத்துடன் விற்பனையானதால் மொத்தம் 3.5 கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி செட்டியப்பனூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் சென்னையில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 ஆண்கள் மற்றும் 1 பெண் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். அவர்களை வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வாணியம்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூரில் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் வாங்க அதிக அளவில் குவிந்த பொதுமக்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பண்டிகைக்கு தேவையான புத்தாடை, பட்டாசுகள், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்க திருப்பூர் புது மார்க்கெட் வீதி, காமராஜர் சாலை, குமரன் சாலை ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்பட்டது. மேலும் குமரன் சாலை, பல்லடம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது. மேலும் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் பகுதியில் செங்கம் நோக்கி வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனமும் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு மினி வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த கண்ணகந்தல் பகுதியை சேர்ந்த அண்ணாமலை மகன் பாலாஜி என்ற இளைஞர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த செங்கம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். பணம் வாங்கிக் கொண்டு தொழிற்சாலைக்கு ஆதரவாக செயல்படுவதாக நாராயணசாமி குற்றம் சாட்டுகிறார். தனியார் தொழிற்சாலையில் குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். இதை அவர் நிரூபிக்கவில்லை என்றால் அவர் மீது மானநஷ்ட வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் பாபு என்பவருக்கும் சிவா சரவணன் என்பவர்களுக்கு சொந்தமான டீ கடைகள் இயங்கி வருகிறது. 2 டீ கடைகளுக்கு வியாபார ரீதியாக தொழில் போட்டி ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது.
இந்த நிலையில் 2 டீ கடைகளும் இரவு நேரத்தில் இயங்கி வரும் நிலையில் இரவு வெட்டுவானம் பகுதியை சேர்ந்த ராஜி என்பவர் மது போதையில் பாபு என்பவருடைய டீ கடையை அடித்து உடைத்துள்ளார். 2 கடை உரிமையாளர்களும் ஒருவர் மீது ஒருவர் பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து பள்ளிக்கொண்டா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஐஸ்லாந்தில் நேற்று அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ரேக் ஜோன்ஸ் தீபகற்பத்தை மையமாக கொண்டு நேற்று தொடர்ச்சியாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. 14 மணி நேரத்தில் மொத்தம் 800 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளன. இதில் வடக்கு ஹிரிண்டவிக் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதிகபட்சமாக ரிக்டர் அளவில் 5.2 பதிவாகியுள்ளது. அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஐஸ்லாந்தில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேக் ஜேன்ஸ் தீபகற்பத்தில் உள்ள எரிமலை வெடிப்பிற்கு முன்னதாக இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 14 மணி நேரத்தில் 800 நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் ஐஸ்லாந்தின் ரேக் ஜேன்ஸ் தீபகற்பத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 11,000 கடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் 35வது நாளாக உக்கிரமடைந்துள்ள நிலையில் காசாவின் அல்ஷிபா மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் 13 பேர் பலியாகி உள்ளதாக ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அல் ராண்டிசி மருத்துவமனை, அல் நாசர் மருத்துவமனை மற்றும் மனநல மருத்துவமனை ஆகிய 4 மருத்துவமனைகளையும் இஸ்ரேல் ராணுவம் சுற்றி வளைத்துள்ளது. இதனால் மக்கள் தண்ணீர், உணவு இல்லாமல் மருத்துவமனைகளுக்குள் சிக்கியிருக்கின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,000 கடந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்மா மினி கிளினிக் திட்டத்தை மீண்டும் தொடர முடியாது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 38 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை. மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி RSS அமைப்பு பேரணி நடத்தும் போது கெட்டுப்போகாத சட்டம் ஒழுங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டில் கெட்டுப்போகுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கேள்வி. பல் பிடுங்கிய விவகாரத்தில் பல்பீர் சிங் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். விசாரணையை தொடங்க CBCID காவல்துறையினருக்கு தமிழக அரசு அனுமதி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு. ராகுல் காந்தி உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.